நாக்பூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்த ஒரு கற்பனை கதை இது. காசுக்காக மனைவியை அடகு வைத்து அனுபவித்த கதை. என் பெயர் ரவி பாண்டே. இன்று நான் என் மனைவி ஷமீராவை சந்திக்க அனுமதிக்கப்பட்டு இருக்கும் நாள். வாரம் முழுதும் உழைத்து அதில் வந்த வருமானத்தை வட்டி கட்ட பண்ணையார் வீட்டை நோக்கி எடுத்து கொண்டு நடந்தேன். நான் என் பொண்டாட்டி ஷமீராவை பண்ணையாரிடம் அடமானம் வைத்து பணம் வாங்கி இருந்தேன். என் பொண்டாட்டி ஷமீரா பார்ப்பதற்கு அவள் பெயருக்கேற்ப இந்தி நடிகை ஷமீரா ரெட்டி போலவே இருப்பாள். செம ஹைட்டு, செம கலரு. எக்ஸாகிட்டா எப்படி இருப்பான்னு பார்க்கணும்னா நீங்க சில தமிழ் படம் கூட ரெபரன்ஸ்க்கு பார்த்து செக் பண்ணி கொள்ளலாம். என் பொண்டாட்டி புடவை கட்டும் ஸ்டைலும் தாலி முன்பக்கம் விட்டு இருக்கும் ஸ்டைலும் அப்படியே வேட்டை படத்துல வர்றா ஷமீரா ரெட்டி ஸ்டைலையே தான் இருக்கும். என் பொண்டாட்டியை தான் எங்க ஊர் பண்ணையாரிடம் அடமானம் வைத்து இருக்கிறேன். பண்ணையார் பார்க்க அந்த காலத்து வினுச்சக்கரவர்த்தி போல கருன்னு கருப்பு பன்னி மாதிரி இருப்பான். அப்படிப்பட்ட கருப்பு பன்னிக்கிட்டதான் என் வெள்ளை பொண்டாட்டி ஷமீரா இப்ப அடமானதுல இருக்கா. 11 மாச அடமான அக்ரிமெண்ட். வாரம் வாரம் சனிக்கிழமை போய் வட்டி கட்டிடணும். ஒரு வாரம் வட்டி கட்ட தவறுனா கூட என் பொண்டாட்டியை பண்ணையார் செய்து அக்ரிமெண்ட்டையும் இன்னொரு வருஷத்துக்கு சேர்த்து எழுதிடுவான். அப்படி அக்ரிமெண்டில் எழுதி கையெழுத்து போட்டுதான் அவனிடம் வட்டிக்கு பணம் வாங்கி இருக்கிறோம். இந்த வார வட்டி பணத்தோட தான் பண்ணையார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அப்படியே என் பொண்டாட்டியையும் பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கேன். அந்த ஊரிலேயே அது ஒரு பெரிய மச்சி வீடு. பெரிய அரண்மனை போல இருந்தது. நடுவீட்டு முற்றத்தில் பண்ணையார் ஊஞ்சலில் அமர்ந்து தெனாவெட்டாய் ஆடிக்கொண்டு இருந்தான். ஐயா கும்பிடுறேனுங்க என்று அந்த கருப்பு பன்னி முன்பாக குனிந்து வணங்கி ஒரு ஊளை கும்பிடு போட்டேன். என்ன ரவி, இந்த வாரத்து வட்டி பணம் கொண்டு வந்து இருக்கியா? பாவி பய. அவன் குரல் கூட நம்ம வினுச்சக்கரவர்த்தி குரல் மாதிரியே அதிகாரமாய் இருந்தது. கொண்டு வந்து இருக்கேன் எஜமான் என்று பணிவுடன் சொன்னேன். சட்டை கூட போடாமல் கருகருவென்று ஒரு சினை பன்னி போல உட்கார்ந்து இருந்தான். அவன் கருப்பு உடம்பில் ஒரு தடிமனான தங்க செயின் ஜொலித்தது. அப்படியே என் மஞ்சள் பையில் இருந்த பணத்தை கட்டு காட்டாக எடுத்து அவன் எதிரே இருந்த டீபாய் மேஜை மீது வைத்தேன். ஊஞ்சல் ஆடுவது நின்றது. பண்ணையார் பன்னி பணத்தை எண்ணினான். என் கண்களோ அங்கும் இங்கும் அலைபாய்ந்தது. ஏலே, என்னாலே தேடுற என்றான். என்னை பார்த்து ஏளனமாய், என் எண்ணம் புரியாதவன் போல. ஐயா, என் பொண்டாட்டி என்று மெல்லமாய் சொல்லி எச்சில் விழுங்கினேன். அதான் வாரம் வாரம் தவறாம வட்டி காசு கொடுத்துட்டு போறல்ல, நல்லாத்தான் இருக்கா என்றான் பன்னி பண்ணையார். ஐயா, அனுமதி கொடுத்தா ஒரு தடவை என் பொண்டாட்டிய பார்த்துக்குவேனுங்க என்றேன். கொஞ்சம் தயக்கத்துடன் பணிவாய். உன் பொண்டாட்டிய நாங்க என்ன கடிச்சா தின்னுட போறோம்? இரு கூப்பிடுறேன் வருவா என்றான் திமிராய். சமீராம்மா என்றான். அந்த பெரிய பங்களா வீட்டின் உள்பக்கமாய் பார்த்து ரொம்ப அன்பாக. அடப்பாவி, ஏதோ அவனே தொட்டு தாலி கட்டிய சொந்த பொண்டாட்டியை கூப்பிடுவது போல கூப்பிற்றானே என்று நினைத்து கொண்டேன். உள்ளே இருந்து ஒரு கருத்த தடியன் வெளியே வந்தான். அவனும் பண்ணையாரின் வீட்டு அடியாள்தான். டேய் முனியா, சமீராவை கூப்பிடு என்றான் பண்ணையார் அவனை பார்த்து. அம்மா தம்பி ரூம்ல இருக்காங்க ஐயா என்றான் முனியன். ஓ, இன்னைக்கு சனிக்கிழமைல? சரி, அவ புருஷன் வந்து இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வா என்றான். பண்ணையார் சமீராவை கூப்பிடு என்று சொன்னதுமே என் உடம்பு பொள் அரித்தது. உடலில் ஒரு சின்ன நடுக்கம், நெஞ்சுக்குள் ஒரு சின்ன படபடப்பு. பொண்டாட்டியை தினம்தோறும் பார்ப்பவனுக்கோ கூடவே இருந்து குடும்பம் நடத்துறவனுக்கோ இப்படி எல்லாம் உடல் நடுக்கமும் மனப்படபடப்பும் ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் என் பொண்டாட்டியை அடகு வைத்தவன். என் நிலைமை டோட்டலி வேற மாதிரி. வாரத்துக்கு ஒரு முறைதான் என் பொண்டாட்டி ஷமீராவை பார்க்க எனக்கு அனுமதி உண்டு. பண்ணையார் வீட்டில் அத்தனை பேரும் ஆம்பளைகள். பண்ணையார், அவன் 2 இளம் மகன்கள், அடியாட்கள்.
வேலைக்காரர்கள் என அனைவரும் ஆம்பளைகள். என் பொண்டாட்டி மட்டும்தான் அந்த பண்ணை வீட்டில் பொம்பளை. அந்த வெறி பிடித்த கருப்பு வேட்டை புலிகள் நடுவில் அவள் மட்டுமே ஒரு அழகிய வெள்ளை புள்ளி பெண்மான். என் நிலைமையை யோசித்து பாருங்கள். கொஞ்சம் பொறு வருவா என்றான் பண்ணையார். அவன் சொன்னது போலவே ரொம்ப பொறுமையாக காத்திருந்தேன். சமீரா வந்தாள். ஐயோ, என் அழகு தேவதை! கொஞ்சம் கூட அழகு மாறாமல் அப்படியே வந்தாள். அவ புடவை கட்டும் ஸ்டைலே தனிங்க. பின்னாடியே பண்ணையார் பெரிய மகன் வெளியே வந்தான். காலேஜுக்கு கிளம்பிக் கொண்டு இருந்தான் போல. அவன் முதுகில் ஒரு பேக் இருந்தது. அவள் பின்னாடி வந்தவன் அவள் புடவையை உரிமையுடன் பிடித்து இழுத்து அவன் வாயை துடைத்து கொண்டே, கையையும் வாயையும் அவள் புடவையில் துடைத்து கொண்டே, நான் காலேஜ் போயிட்டு வரேன் ஷமீரா என்று சொல்லிவிட்டு போனான். வாடிம்மா வா, உன் புருஷன் வந்து இருக்கான் பாரு என்றான் கருப்பு சினை பண்ணையார். ஷமீரா அவன் அமர்ந்து இருந்த ஊஞ்சல் அருகில் வந்து அமைதியாக நின்றாள். ஒரு வாரம் ஆச்சி, 7 நாட்கள் ஆச்சி. என் அழகு பொண்டாட்டி முகத்தை பார்த்து அப்படியே கண் சிமிட்டாமல் என் பொண்டாட்டி ஷமீராவை பார்த்தேன். பண்ணையார் மணியை பார்த்தான். 10 நிமிஷம் போனதே தெரியவில்லை. 10 மைக்ரோ நொடிகள் போல கரைந்து இருந்தது. எனக்கு என் பொண்டாட்டியை வாரம் ஒரு முறை பார்க்க 10 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி. சமீரா, இன்னைக்கு சனிக்கிழமை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உள்ள போய் ரெடி பண்ணி வை. நான் வர்றேன் என்றான் பண்ணையார். அதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் பொண்டாட்டி எதுவும் சொல்லாமல் அமைதியாக அந்த ஜமீன் வீட்டின் கொல்லை பக்கம் போனாள். என்னடா பார்க்குற என்று என்னை பார்த்து முறைத்தான் பண்ணி. ஒன்னும் இல்லங்க எஜமான், என் பொண்டாட்டிக்கிட்ட 2-3 வார்த்தை பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே உள்ளே அனுப்பிட்டீங்க என்றேன். என் தலையை சொரிந்து கொண்டே, பேசலாம் இப்போ தானே 2 மாசம் ஆகி இருக்கு. 3 மாசம் வரை 10 நிமிஷத்துக்கு உன் பொண்டாட்டியை பார்க்க மட்டும்தான் அனுமதி. 3 மாசம் முடிஞ்ச பின்னாடி தான் அவ கூட பேச அனுமதி கொடுக்க முடியும். சரிங்க எஜமான் என்று நான் தலை குனிந்தேன். சரி நீ கிளம்பு, நான் குளிக்கணும் என்றான் பண்ணி. இன்னும் 1 மாசம் 4 வாரம் வட்டி கட்டி விட்டேன் என்றால் 3 மாதம் முடிவடைந்து விடும். அதன் பிறகு என் பொண்டாட்டியிடம் 10 நிமிடங்கள் பேச அனுமதி கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் அந்த பண்ணை வீட்டை விட்டு வெளியேறினேன். இந்த விதிமுறைகள் எல்லாம் என் பொண்டாட்டியை பண்ணையாரிடம் அடமானம் வைக்கும்போதே அக்ரிமெண்டில் தெளிவாய் எழுதி கைநாட்டு வாங்கிவிட்டான் பண்ணையார் பண்ணி. நான் என் வீட்டை நோக்கி நடந்தேன். என் மனசெல்லாம் என் பொண்டாட்டியின் நினைவாகவே இருந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு உழைத்து வாரம் வட்டி கட்டி என் பொண்டாட்டியை அந்த பண்ணையாரிடம் இருந்து காப்பாத்தி விட்டேன். ஆனால் அங்கே பண்ணை வீட்டில் அவளை அப்படியும் இப்படியும் பயன்படுத்துவதை பார்க்கும் போதுதான் கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. அந்த காலேஜ் படிக்கிற பையன் என் பொண்டாட்டியிடம் நடந்த காட்சி என் கண் முன் வந்தது. அவளை பண்ணையாருக்கு அடமானம் வைத்த ஒரே காரணத்தால் எப்படி எல்லாம் என் பொண்டாட்டியை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நினைத்து கொண்டே மனவேதனையுடன் நடத்தேன். இன்னொரு காட்சியும் என் கண் முன்னே கற்பனையாக வந்தது. இந்நேரம் என் பொண்டாட்டி ஷமீரா கொல்லைப்புறம் போய் பண்ணையாருக்கு வெது என்று வெந்நீர் ரெடி பண்ணி வைத்து இருப்பாள். பண்ணையார் சென்று அந்த முக்காலி மணக்கட்டையில் அமர்ந்து இருப்பான். இப்படி நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போதே எனக்கு ஆத்திரமாக வந்தது. யோசித்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்தேன்.